எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமான கோரிக்கையோடு உங்கள் முன்னால் நான் இப்போ நின்றுட்டுருக்கேன். நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுவோமே. வர ஏப்ரல் 19 நம்ம கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு. இந்த போட்டியில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கலந்துட்டுருக்காரு. அவருக்கு நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு தான் நான் இப்போது உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். அவருக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்ல முடியும். அவர் இப்போது கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதிகளில் கூட பார்த்தா அவர் ஒரு பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே கோவைக்கு என்னென்ன சமீப கால பிரச்சனைகள், எதிர்கால சவால்கள், இதுக்கெல்லாம் என்ன தீர்வு எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. கோயம்புத்தூரில் ஒவ்வொரு மைக்ரோ பாயிண்ட்ஸாக அவர் எடுத்து கோவையோட டெவலப்மெண்ட்டுக்காக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி அவரோட மேனிஃபெஸ்டோவிலேயே கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு ஒரு படித்த ஒரு நல்ல பொறுப்பில் இருந்த ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு. நம்ம எப்படி முதல்வன் படத்தில் ஒரு ஹீரோவை நம்ம பார்த்தப்போ இந்த மாதிரி ஒருத்தர் தலைவர் நமக்கு வரமாட்டாரான்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்த காலத்தில் இப்போது நம் கண் முன்னால் ஒரு தலைவர் வந்திருக்காரு. நாட்டோட சேவை, மக்களோட நலன், இதை முன்னால் நிறுத்தி அவர் எடுத்து செல்லும்போது அதுக்கு நம்ம கை கொடுக்க வேண்டியது, அவர் கூட கை கோத்து நிற்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு இல்லையா? ஒரு சின்ன உதாரணம், சமீபத்தில் ஒரு திரைப்படத்தில் பார்த்தேன். மேல் தட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள், இளம் பெண்கள் போதைப் பொருட்களை எப்படி சுலபமாக பெற்று அதை உபயோகிக்கிறாங்கிறதையும், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு 15 வயது பையன் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அந்த போதை ஊசிக்காக எவ்வளவு அது கிடைக்கலங்கிறதுக்காக கஷ்டப்படுறது, எங்கே கிடைக்குங்கிறத பற்றியெல்லாம் விவரமாக விளக்குறது, இதெல்லாம் வீடியோவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம குழந்தைகள், நம்ம எதிர்கால ஜெனரேஷன் நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி பழக்கத்திலேருந்து அவங்க முழுமையாக வெளிவரணும். ஏற்கனவே மது கலாச்சாரத்தினால ஒரு தலைமுறையே வலுவிழந்த தலைமுறையாக இருந்துகிட்ருக்கு. இன்னும் இது போன்ற போதைப் பொருட்களோட நடமாட்டம் அதிகமாச்சுன்னா நிச்சயமாக நம்ம எதிர்காலத்தை நம்ம காப்பாற்ற முடியாது. அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு பதவியில் இருக்கிறவங்க அமைதியாக மௌனமாக இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அதையெல்லாம் கண்டிப்பாக நிறுத்துவேன்னு சொல்கிறாரு. அதையெல்லாம் போக்கி நம்ம கோவையை ஒரு முக்கியமான நகரமாக மாற்றுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்ய தயாராக இருக்கார். அதனால் உங்களோட ஆதரவை அண்ணாமலைக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வழங்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன்.